மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவநெறி பாடம், அதாவது தரம் 10க்குரிய சைவநெறி பாடத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, புராணம் என்ற வகையிலே சேக்கிழார் புராணத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த சேக்கிழார் புராணத்திலே சேக்கிழார் பாடிய பாடல்கள் சிலவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய திருத்தொண்டர் தொகையிலே குறிப்பிடப்பட்ட அடியார்களும் வரலாற்றை விரித்து சேக்கிழார் பாடிய காவியமே பெரிய புராணம் என வழங்குகிறது. இந்த பெரிய புராணம் என்றது அதுதான். சுந்தரர் தான் முதல்லே திருத்தொண்டர் தொகை என்று சொல்லி, அதாவது சிவனடியார்களை பற்றி பாடியவர் சுந்தரர். சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகையை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த சேக்கிழார் இந்த பெரிய புராணத்தை பாடுகிறார். அதாவது இதனுடைய முதல் நூல் என்று சொல்கிறது இந்த திருத்தொண்டர் தொகை, சுந்தரர் பாடிய திருத்தொண்டர் தொகை. அடுத்தது திருத்தொண்டர் திருவந்தாதி என்று நம்பியாண்டார் நம்பி பாடியது. அவை இரண்டையும் வைத்தது வழிநூல். இரண்டையும் வைத்து தான் இந்த சேக்கிழார் பாடியிருக்கிறார் இந்த பெரிய புராணம். இங்கே இந்த பெரிய புராணம் என்றது காவிய மரபுக்கு உட்பட்டதாக ஒரு காவியமாக பாடப்பட்டது. பெரிய புராணம் என்றது சிவனடியார்களுடைய வரலாற்றை, அவருடைய வரலாறுகளை வரலாறாக பாடாமல் அந்த வரலாறுகளை எல்லாவற்றையும் ஒரு காவிய நோக்கிலே, அதாவது காவியம் என்று சொல்லுகின்ற போது பாட்டுடை தலைவன் இருப்பான். அவன் அந்த பாட்டுடை தலைவனோடு அங்கே அந்த நகர வர்ணனைகள், காதல், வீரம், இப்படியான சுவைகளெல்லாம் இருக்கக்கூடியதான் அந்த காவியம் அமையும். அந்த காவியம் என்ற அந்த அமைப்புக்கு ஏற்றது மாதிரி சிவனடியாருடைய வரலாற்றை அங்கே பாடுகின்றது. சுந்தருடைய வரலாற்றை தான் முதலிலும் இடையிலும் கடையிலும் வைத்து பாடியிருக்கிறார் சுந்தரருடைய வரலாறு. சுந்தருடைய வரலாறு என்று சொல்லுகின்ற போது, அதாவது சுந்தர பெருமான் எவ்வாறு இந்த இப்பிறப்புக்கு வந்தார், வருவதற்கு முதல் அவர் இருந்த வாழ்க்கை நிலை, அதுகளையும் பாடி, இடையிலே அவருடைய காதல் நிலைகள், அதாவது மானிடராக பிறந்து மாட வாழ்விலே திளைக்கின்ற வேளையிலே எவ்வாறு இறைவனை அவர் அடைந்தார் என்ற அந்த செய்தியை கூறி, பிறகு அவர் திரும்பவும் தான் இருந்த அந்த திருக்கைலாயத்துக்கு திரும்பவும் செல்லுகின்ற ஒரு காட்சியை இந்த பெரிய புராணத்தை சேக்கிழார் அமைத்திருக்கின்றார். இந்த சுந்தருடைய வரலாற்றை ஏன் அவர் இப்படி பாடியிருக்கிறார் என்பதற்கு இதுதான். அவருடைய வரலாறை அங்கே, அவருடைய வரலாறு எல்லா விதத்திலையும் அந்த சுவைபட கூறக்கூடிய ஒரு வரலாறாக இருக்கிறபடினா அதனை முதல்லையும் இடையிலையும் கடையிலையும் வைத்து பாடியிருக்கிறார். ஆகவே இது காவிய மரபுக்கு உட்பட்டதாக. இதிலே இந்த நகரச் சிறப்பு என்று ஒன்று வருகின்றது. அந்த ஒரு நகரத்தினுடைய சிறப்பு, அதனுடைய வர்ணனைகள் அங்கே காவிய மரபுக்கு ஏற்றது மாதிரி இங்கே சிலர் பாடுகின்றனர். இங்கே காவிய மரபுக்கு ஏற்ப நாட்டு நகர சிறப்புகளை பெரிய புராணத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத்தான் இங்கே பாடியிருக்கிறார். இப்பாட திருவாரூர் நகர் சிறப்பை கூறுகின்ற ஒரு பகுதி. திருவாரூருடைய நகர் சிறப்புகளை இங்கே மனுநீதிகண்ட சோழனுடைய அந்த சிறப்பு, மனுநீதிகண்டனுடைய நீதியினுடைய சிறப்பு, அவனுடைய ஆட்சி சிறப்பு, இவைகளை எல்லாவற்றையும் வைத்து பாடுகின்றார். நீதி தவறாதனை கண்டு அவனுக்கு இறைவன் காட்சி கொடுத்து அருளியவற்றை இங்கே சொல்லுகிறார். அங்கே என்ன நடந்தது என்றதை இங்கே நீங்கள் கதைகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மனுநீதிகண்ட சோழன், அவனுக்கு ஒரு மகன் வீதிபடங்கன் என்று, அவன் தேரில் வருகின்ற போது அவன் தேர்காலிலே ஒரு பசுக்கண்டு விழுந்து இறக்கிறது. அந்த பசுக்கண்டு இறந்த உடனே அந்த பசு என்ன செய்கின்றது, அங்கே போய் நீதி கேட்கின்றது. ஆராய்ச்சி மணி என்று ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த மணியை அடித்து அரசனிடம் நீதி கேட்கிறது. அரசன் அந்த நீதியின் பால் அந்த குற்றம் செய்த மகனை அழைத்து தன்னுடைய தேர்காலிலே கொள்வதாக அங்கே வருகின்றார். இது அந்த பசுவுக்கு அளிக்கப்பட்ட நீதியை பெறுவதற்காக அவன் அரசன் தன்னுடைய மகனென்றும் பாராது, தனது ஒரே மகனென்றும் பாராது அங்கே அவ்வாறு செய்கிறான். அந்த வேளையிலே அங்கே சிவபெருமான் காட்சி கொடுத்து அவனை தடுத்தாட்கொண்டு அவர்கள் எல்லோரையும் உயிர் போல செய்தார் என்ற ஒரு கதை போகின்றது. இது மனுநீதிகண்டனுடைய நீதி வலுவாத நெறி. அது அந்த நகர சிறப்பிலே வருகின்றது. அதில்தான் இங்கே இந்த பாடல் சொல்லுகிறது என்னென்று பாருங்கள். தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தெரியாது, அவனுடைய அந்த செயலை கண்டு தெரியாது.
தன்னழி வெண்குடை வேந்தன் செயல் கண்டு தறியாது மன்னவர் கண்மழை பொழிந்தார். மண்ணிலே உள்ளவர்கள் கண்மழை பொழிந்தார். அவர்கள் ஆனந்த கண்ணீர் பொழிந்தார்கள். பூமலை சொரிந்த வானவர் பூமலை சொரிந்தார். வானத்தில் இருந்து தேவர்களெல்லாம் பூமலை பொழிந்தார்கள். அன்னலவன் கண்ணெதிரே அங்கே அந்த அன்னலவன் இறைவனுக்கு கண்ணெதிரிலே அணிவீதி மலைவிடை மேல் அந்த வீதியிலே அங்கே அந்த தேரை ஊற்றி அந்த தன்னுடைய மகனை படுக்கச் செய்து தேரை ஓடுகின்ற காட்சி அங்கே செய்யப்படுகிறது. அதுதான் மலைவிடை மேல் விண்ணவர்கள் தொழ நின்றால் வீதி விடங்க பெருமான். இந்த காட்சியை கண்டு அந்த நேரத்திலே தோன்றியவர் தான் இங்கே இறைவன் தோன்றி அருள் பாலித்தார் என்று அங்கே கருத்து வருகின்றது. வீதி விளங்க பெருமான் வருகிறார். மனித கண்ட சோழனுடைய நீதித்தரத்தை கண்டு தாங்க முடியாதவர்களால் மக்கள் எல்லோரும் மனம் நகர்ந்து கண்ணீர் பிரிக்கிறார். இப்போ நினைப்பா இப்படி ஒரு நீதிபானாக இருக்கலாம். ஏன்னா தேவர்கள் எல்லாம் மலர் மாலை பொழிந்தார்கள். அப்பொழுது பெருந்தகையனுடைய அந்த மன்னீதி சோழனுடைய கண் முன்னே தேவர்கள் வழிபடும்படியாக வீதி விளங்க பெருமான் அதாவது இடவருவராக காட்சி கொடுத்தார். அங்கே இடவருவராக காட்சி கொடுத்து அந்த அருள் புரிந்தார் என்று அந்த கருதி வருகிறது. அப்போ அங்கே அந்த நீதியாக அவன் நடந்தான் என்றதைத்தான் அங்கே உலகக்கருத்து காட்டுகிறார். அந்த வேளையிலே சிவபெருமானும் மாதேவியாரும் இடவருவராக தோன்றி அருள் காட்சி கொடுத்தனர் என்று அங்கே சொல்லப்படுகின்றார். திரும்பவும் பாருங்க, தன்னழி வெண்குடை வேந்தன் அங்கே மன்னீதி கண்ட சோழன் செயல் கண்டு தறியாது, அவருடைய செயலை கண்டு தறியாது. மன்னவர்கள் கண்மழை பொழிந்தார். மண்ணிலே உள்ள மக்கள் எல்லோரும் அப்படியே கண்ணீர் சொரிகிறார்கள். வானவர் பூமழை சொலிந்தார். இவருடைய செயலை கண்டு வானத்திலிருந்து தேவர்கள் பூமாரி புரிகிறார். அன்னலவன் கண்ணெதிரே அந்த அரசனுக்கு முன்னால் அன்னலவன் கண்ணெதிரே அங்கே இறைவனுக்கு முன்னாலே அங்கே கண்ணெதிரே அணிவீதி மலைவிடை மேல் விண்ணவர்கள் தொலைந்தார். அவன் இப்படி செய்கின்ற காட்சி அந்த தன்னுடைய மகனை வீதியிலே கிடத்தி தேரை உருட்டுகின்ற அந்த காட்சி கண்டு அந்த வேளையிலே அங்கே இடவருவராக வருகிறார் இறைவன். விண்ணவர்கள் தொழ நின்றான் வீதி விடங்க பெருமான். விண்ணவர்கள் தொழ நிற்கு அங்கே வீதி விடங்க பெருமான் காட்சி கொடுத்து அருள் பாலிக்கின்றார். அருள் செய்து அவனை தடுத்து அங்கே அந்த வீதி விடங்க பெருமானை விடிவிடங்கள் என்ற அவருடைய மகனை உயிர் பெறச் செய்கின்ற அந்த காட்சி வருகின்றது. அடுத்ததாக நாங்கள் பயிற்சிக்கு போவோம். இதற்கு முதல் நாங்கள் திருமந்திர பாடலும் பார்த்திருக்கிறோம். திருமந்திர பாடல் விளக்கி நிற்கும் புண்ணிய செயல்கள் அங்கே யாவர்க்குமா இறைவுக்கொரு பச்சிலை என்ற அந்த பாடல் பார்த்து நாங்கள் அங்கே புண்ணிய செயல்கள் நாங்கள் அந்த பசுவுக்கு பச்சிலை கொடுக்கிறது அதாவது யாவர்க்குமா பசுவுக்கு ஒரு பச்சிலை என்ற அந்த இது அதே மாதிரி உண்ணுகின்ற போது ஒருபடி அன்னம் கொடுக்கிறது. இவையெல்லாம் எல்லாராலும் செய்யக்கூடியது. அப்படி செய்யக்கூடிய அந்த புண்ணிய செயல்களை சொல்லுகின்றார். யாவராலும் செய்யக்கூடிய ஒரு இறைவனுக்கு ஒரு பச்சிலையை பிடுங்கி போடுறது எல்லாராலையும் முடியும். அதே மாதிரி பசுவுக்கு வாயுரையாக ஒரு புல்லை பிடுங்கி போடுறது எல்லாராலையும் முடியக்கூடிய. அடுத்தது பசிக்கிறது என்று ஒருபடி எண்ணத்தை ஒரு இலைக்கு கொடுக்கிறது எல்லாராலும் முடியும். இந்த 3 செயல்களையும் அங்கே வடிவாக சொல்லுகிறார். 11ஆம் திருமுறையில் அடங்கும் 3 நூல்கள் அங்கே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது. அவைகளையெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் போடலாம். விநாயகரை பழிவதற்கு பட்டுதனாக கிடைக்கும் விநாயகர் பற்றிய பாடல்கள் அங்கே வந்து 11ஆம் திருமுறையை அதை பார்த்துருக்கலாம். அடியவர்கள் வரலாற்றை வைத்திருக்கின்ற நூல் தான் இப்போ நாங்கள் பார்க்கிற பெரிய புராணம். தன்னழி வன்குடை வேந்தன் அங்கே மன்னீதி கண்ட சோழன் அவனுடைய செயல் இங்கு போற்றப்படுகிறது. அவன் என்ன செய்கிறான்? பசுவுக்காக தன்னுடைய மகனையே தீர்க்காலிலே வைத்து செல்லுகின்ற காட்சி. இவை தான் நாங்கள் பார்த்தோம். இப்படி திருமுறைகளை பன்னுடனும் பக்தியுடன் ஓதுக, வரிக்கிரமாக எழுதி பொருள் தருக. நேர்த்திரப்பட்ட திருமுறைப்பாடுகளும் காணப்படும் புராண குறிப்புகளை அதை நீங்கள் கதையாக விரித்து எழுதலாம். இவைகள் தான் இந்த பாடத்திலே வருகின்ற
பகுதி இன்றைக்கு நாங்கள் திருக்கூட்டச் சிறப்பு என்ற விடயத்துக்கு போகின்றோம். திருக்கூட்டச் சிறப்பு என்ற 10வது பாடம். அந்த அறிமுகத்தை பார்ப்போம். அதாவது சிவனடியார்களுடைய கூட்டச் சிறப்பை பற்றி பாடுகின்றார். பெரிய புராணம் எனப்படும் திருத்தொண்டர் புராணம் அனபாய சோழனுடைய முதலமைச்சராக சேக்கிழாரால் அருளப்பட்டது. அது என்ன, அதாவது பெரிய புராணம் இவரால் தான் அருளப்பட்டது. இப்புராணம் 12ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. இது 12ஆம் திருமுறையிலே அமைந்தது. 63 தனி அடியார்களதும் 9 தொகையடியார்களின் வரலாற்று சிறப்புகளை கூறுகிறது. 63 தனியடியார்களையும் 9 தொகையடியார்களையும் பற்றி இந்த நூல் சொல்லுது. அதாவது 4286 விருத்தப்பாக்களால் அமைந்த இந்த நூல் 2 காண்டங்களையும் அவற்றில் அடங்கும் 13 சர்க்கங்களையும் கொண்டது என்று சொல்லப்படுகிறது. பெரிய புராணத்தின் முற்பகுதியாக திருமலை சர்க்கத்தில் முதலில் பாயிரம், அடுத்து திருமலை சிறப்பு, திருநாட்டு சிறப்பு, திருநகர சிறப்பு, திருக்கூட்டச் சிறப்பு, தடுத்தாற் கொண்ட புராணம் என்பவையெல்லாம் வருகிறது. இதில் நாங்கள் திருக்கூட்டம் தான் பார்க்கிறோம். திருக்கூட்டச் சிறப்பு. திருக்கூட்டச் சிறப்பிலே சிவனடியார்களின் அளவற்ற பெருமைகளை விரைந்து விரைக்கப்படுகிறது. சிவனடியார்களுடைய அளவறிந்த சிறப்புகளை இங்கே சொல்லுகிறார்கள். அடியார்கள் புறத்தூய்மையும் அகத்தூய்மையும் மிக்கவர்கள். அடியார்கள் எப்பொழுதும் புறத்தூய்மையிலையும் மிக்கவர்களாக இருப்பார்கள், அதே நேரத்தில் அகத்தூய்மையிலையும் மிக்கவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இன்ப துன்பங்களின் பாதிப்போ பொன்பொருள்களின் நாட்டமோ இல்லாதவர்கள். அவர்கள் பற்றற்றவர்களாக காணப்படுவார்கள். இறை தொண்டையை தமது கடமையாக கொண்டவர்கள் என்றும் சேக்கிழார் பாடியிருக்கிறார். இங்கே திருக்கூட்டச் சிறப்பு பாடல்கள் அவற்றின் பொருளையும் நாங்கள் இப்பொழுது நோக்குவோம். இப்போ திருக்கூட்டச் சிறப்பினுடைய சிறப்பை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். பூத நாயகர் புற்றிடங்கொண்டவர் ஆதிதேவர் அவந்த பூங்கோயிலில் சோதி மாமணி நீள் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் திருவாய் முன்னாயது என்று சொல்லுகிறார். பூத நாயகர் புற்றிடங்கொண்டவர் என்று புற்றாக வளர்ந்திருக்கிறது இடம். புற்றிடங்கொண்டவர் ஆதிதேவர் அமர்ந்த பூங்கோயில், ஆதிதேவராகிய இறைவன் அமைந்த பூங்கோயில். சோதி மாமணி நீள் சுடர் மூன்றில், சோதி மாமணியாக அவர் தோன்றியவர். நீள் சுடர் மூன்றில் சூழ் மூதையில் திருவாயில் முன்னாயது என்று சொல்லுகிறார். பூதங்களுக்கெல்லாம் நாயகர், பூத நாயகர். திருவாரூர் புற்றின் மீது பேரொளி வடிவமாக வீற்றிருப்பவர். புற்றின் மீது பேரொளி வடிவமாக வீற்றிருப்பவர் புற்றிடம் கொண்டவர் என்று சொல்லப்படுறார். ஆதிதேவனும் ஆகிய பெருமான், ஆதிதேவனாகிய இந்த பெருமாள் திருக்கோயில் ஒளி பறக்கும் பெரு மணிகளில் நீண்ட சுடருடன், ஒளி பறக்குகின்ற பெரு மணிகளில் நீண்ட சுடருடன் பிரகாசிக்கும் திருமுற்றத்தில், அந்த முற்றத்திலே சூழ்ந்து விளங்கும் பழமை வாய்ந்த மதிர்ப்புறத்தில் முன்னதாக உள்ளது. அந்த மதிர்ப்புறத்தில் முன்னதாக உள்ளது ஒரு மண்டபம். முன்னாயது என்று சொல்கிறார். திருக்கூட்டச் சிறப்பு சொல்லுகிற போது அந்த மண்டபத்தினுடைய சிறப்பு சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த திருக்கோயில் ஒளிபரக்கும் பெரு மணிகள் நீண்ட சுடருடன் பிரகாசிக்கும் திருமுற்றத்தினை முற்றத்தை சூழ்ந்து விளங்குகின்ற பழமை வாய்ந்த ஒரு மதிர்ப்புறத்துக்கு பக்கத்திலே இருப்பதுதான் முன்னதாக இருக்கிறதான் ஒரு மண்டபம். அதுதான் அந்த திருவாரூர் மண்டபம் என்று சொல்லப்படுகின்றது. அப்புறம் சொல்கிறார் அடுத்த பாடலில், பூவார் திசைமுகன் இந்திரன் புவிமிசை. பூவார் திசைமுகன் இந்திரன் புவிமிசை மாவாள் அகலத்து மால் முதல் வானவர் ஓவாது எவரன் நிறைந்து உறைந்துள்ளது தேவாச்சிரியன் என் திருக்காவனம். தேவாச்சிரியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த வனம் என்று சொல்லப்படுகிறது. பூவார் திசைமுகன், திசைமுகன் என்றது பிரம்மா. தாமரை பூந்து விளங்குகின்ற பிரம்மன். இந்திரன், பிரமன் முதலிய இந்திரர்கள். தாமரை பூவிற்கு இலக்குவி வாழுகின்ற மார்பினை உடைய திருமால். பூமிசை மாவாள் அகலத்து மால் என்று சொல்லுகிறார். அத்து மால், ஆனால் மகளத்து மால் முதல் வானவர், அவர்களோடு சேர்ந்து தேவர்கள் எல்லாம். இவரை பிரம்மன் இந்திரன் திருமால் முதலிய தேவர்களோடு அவர்களோட மற்ற தேவர்களும்
எல்லோரும் நிறைந்து தங்கி இருப்பது தான், நிறைந்து உறைந்துள்ளது அங்கே தங்கி இருப்பது தான் தேவாச்சிரியன் என்னும் அந்த திருமண்டபம். தேவாச்சிரியன் என்ற அந்த மண்டபம் இதுதான். பிரம்மா, இந்திரன், திருமால் முதலியவர்களும் மற்றும் தேவர்களும் முதலிய தேவர்கள் எல்லாம் அவர்களில் இருந்து மற்றவர்கள் எல்லோரும் தங்கி இருப்பது தான் அந்த தேவாச்சிரியன் என்ற மண்டபம் என்று சொல்லப்படுகின்றது. புறா பார்ப்போம். அடுத்த பாடலில் சொல்லுகிறார், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல், அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழியால், நிறைந்த நீற்றொழியால், நிறந்த நீற்றொழியால், பரந்த நீற்றொழியால், நிறை தூய்மையினாலே புறந்த அஞ்செழுத்து ஓசை பொலிதலால், புறந்த அஞ்செழுத்து ஓசை அப்படியே ஓசை வந்து கொண்டே இருக்கின்றது பொலிதலால், பரந்த 1000 பார்க்கடல் போவார். பரந்த 1000 பார்க்கடல் போவது, ஒரு பெரிய பரந்த பார்க்கடல் போய் அது காட்சி அளிக்காது. நீற்றொளி, உடலெல்லாம் திருநீற்று ஒளி, திருநீறு பூசப்பட்டு இருக்கின்றது. அது ஒரு பரந்த பார்க்கடல் மாதிரி தெரியுதான். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல், அவருடைய உடம்பு பூராவும் இவரை நீறு பூசப்பட்டிருக்கு என்றது தான் சொல்லுகிறார். எல்லா துயரையும் போக்கவல்ல அடியாக தங்கள் மேனிமேல் நிறைய பூசிய திருநீற்றின் ஒளியினாலும், அந்த திருநீற்றினுடைய ஒளினாலும் நிறைகின்ற அகத்தூய்மையினால், அவர்களிடம் இருக்கின்ற அகத்தூய்மை, எதிரியும் காக்கவல்ல ஐந்தளத்தின் ஓசை, காக்கவல்ல ஐந்தளத்தின் ஓசை அந்த மண்டபத்தில் பொலிதலால் அந்த தேவாச்சிரியன் மண்டபம் ஒன்றாய் பரந்து விளங்கும் 1000 பார்க்கடல் போன்றதாக காணப்படுகிறது. இப்படியான தோற்றத்தோடு அந்த பார்க்கடல் போல, திருப்பார்க்கடல் போல அந்த மண்டபம் தோற்றமடைக்கின்றது என்று சொல்லுகிறார். அகில காரணர் தாழ்பணிவார்கள் தாம், அகில லோகமும் ஆளற்கு உரியரென்று, அகில லோகமும் ஆளற்குரியரென்று, அகில லோகத்துள்ளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது. அதாவது இங்கே சொல்லுகின்றார், அகில காரணர் தாழ்பணிவார்கள், இறைவனுடைய தாள்களை பணிந்தவர்களாக அனைத்துக்கும் மூலகாரனாக இருக்கின்ற எம்பெருமான திருவடியை தொழுபவர்களே இந்த அகில உலகையும் ஆண்டு கொள்ள உரிமையுடையவர்களாக இருக்கிறார். அகில லோகமும் ஆளற்குரியவர், அகில லோகத்தை ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார். அகில காரண தாழ்பணிவார்கள் தாம், அவருடைய பாதங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் இந்த அகில லோகத்தையும் ஆளக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் என்று சொல்லுகிறார். அகில லோகத்துள்ளார்கள் அடைந்தலில், அப்படிப்பட்டவர்கள் அந்த தேவாச்சமனத்தில் இருக்கின்ற அடியவர்களை தரிசித்தற்காக அகில் லோகத்துள்ளார்கள் அடைதல், அங்கே போய் சேர்ந்த இருப்பவர்களும் வந்தடைவதாலே அவர்கள் மற்றவர்களும் அவர்களை தரிசிப்பதற்கு வந்தடைகிறார்கள். அகில் லோகத்துள்ளார்கள் அடைதலின், இவர்களை தரிசிப்பதற்கு வந்த காரணத்தினாலே அகில லோகமும் போல்வது, அகில லோகமும் போல்வது தேவாச்சிரமன் அகில லோகமும் போன்று அங்கே விளங்கும், அகில லோகமும் அங்கே குழுமி இருப்பதாக விளங்குகிறது. போல்வது அதனிடை என்று சொல்லுகிறார். அந்த மண்டபத்தில் இவ்வாறான ஒரு காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினான், அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால் மெய்த்தலைந்து மிதிப்புறு சிந்தையார், மெய்த்தலைத்து மிதிப்புறு சிந்தையார் கைத்திருத்தொண்டு செய் கடப்பாட்டினார், இத்திறத்தவர் அன்றையும் எண்ணிலார், இத்திறத்தவர் அன்றையும் எண்ணில்லாதவர்கள் இருப்பார்கள். இப்படியானவர்களாக இருக்கிறார்கள், அவர்களே எண்ணி கணக்கிட முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இவ்வண்ணம் சிவபாட்சி மண்டலத்தில் உறைந்த அடியவர்கள் எம்பெருமானால் விரும்பி ஆட்கொள்ளப்பட்டவர்கள். அத்தர் வேண்டி முன் ஆண்டவர் அன்பினால், ஆட்கொள்ளப்பட்டவர்களும் அன்பினால் உடல் பூரித்து பரவசமுறும் சிந்தை உடையவர்கள் மெய் தலைந்து விதிர்ப்புறு சிந்தையார் என்று சொல்லுகிறார்.
அதாவது அன்பினால் உடல் பூரித்து பாவமும் சிந்தையுடைய குணம். கைத்திருத்தொண்டு செய் கடப்பாட்டினார். தமது திருக்கையினாலே எம்பெருமானுக்கு திருத்தொண்டை செய்யணும் கடப்பாடு உடையவர்களாகவும் இருக்கின்ற அந்த திறத்தினை உடையவர்கள் அத்தகையவர்கள் இத்திறத்தவர் அன்றியும் எண்ணினார். இத்தகையவர் மாத்திரமே இன்னமும் எண்ணில்லாதவர்கள் அங்கே வந்திருக்கிறார். திறவர் மாத்திரமல்ல இன்னும் எண்ணில்லாதவர்கள் வந்திருக்கிறார். எண்ணிலார் என்று இத்திறத்தவர் அன்றியும் எண்ணிலார். இத்திறத்தவர் அன்றியும் இன்னும் பலர் அங்கே இருக்கிறார் என்று அங்கே மிக அழகாக சொல்கிறார். மாசிலாத மணிதிகள் மேனிமேல், மாசிலாத மணிதிகள் மேனிமேல் பூசு நீறு போல் உள்ளும் புனிதர்கள், பூசப்படுகின்ற நீறு போல உள்ளும் புனிதர்கள். தேசினால் எத்திசையும் விளக்கினார். அவர்களுடைய தேசினால் அவர்களுடைய உடம்பிலே இருக்கின்ற ஒளியினாலும் எத்திசையும் விளக்கினார். எல்லா திசையையும் ஒளிவரச் செய்து பேச ஒன்னா பெருமை புறங்கினார். பேச ஒன்னா பெருமை புறங்கினார். இந்த திருக்கூட்டத்து அடியவர்கள் மாசில்லாத அழகிய திருமேனியும் பூசுகின்ற அந்த வெண்ணீறு போன்ற உள்ளமும் தூய்மையானவர்களாக இருக்கும். தங்களது அருளில் எல்லா திக்கிலும் உண்மையோடு பிரகாசிப்படி செய்கிறார். அந்த அருளினாலே எல்லா திக்கிலையும் உண்மையோடு பிரகாசிக்கின்றது. இவர்கள் எம்மாலே எடுத்திருக்க முடியாத பெருமை வழங்கப்பட்டவர். அவர்கள் இத்தகையவர் தான் அங்கே இருக்கார். நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். அடுத்த பார்ப்போம். பூதம் மைந்தன் நிலையில் கலங்கிடும். பூதம் மைந்தன் நிலையில் கலங்கிடும். கலங்கினால் இவர்கள் கலங்க மாட்டாதவர். அதைத்தான் சொல்கிறார். பூதம் மைந்தன் நிலையில் கலங்கினம் மாதொரு பாகர் மலத்தால் மறப்பிலார். மாதொரு பாகர் என்ன மாதவியர் இடப்பாவத்தை உடையவாய் சுயமான நினைப்பை மறக்க மாட்டார். மறப்பிலார். ஊது காதல் உரைப்பின் நெறி நின்றார். அந்த அன்பின் நெறி நின்றவர். கூதிலாத குணப்பெருங்குன்றினார். இவர்கள் மிகுந்த குணசாலியானவர்கள். என்ன குறைபாடில்லாத குணசாலி உடையவர்கள். குணக்குன்றினர் என்றார். குன்று போல மலை போல. மண் நீர் நெருப்பு காற்று வானம் என்று ஐந்தும் தமது முன்னிய நிலைகட்டு கலங்கினாலும் தங்களுடைய நிலையிலிருந்து இவை கலங்கினாலும் உமையம்மியை ஒரு பாகத்துக்கு கொண்டவராகிய பெருமான் மலர் போன்ற திருவடிகளை மறவாதவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் இங்கே இருக்கிறார். புகழ்ந்துரைக்கப்படுகின்ற அன்பு நெறியில் உறுதியோடு நிற்பவர்கள் எத்தன்மையான குறைபாடும் இல்லாத நற்குணமாகிய பெருமையை ஒத்தவர்களாக இருக்கிறார். கோதிலாத குணப்பெருங்குன்றினராக இருக்கின்றார் என்று சொல்லுவார். அடுத்த பாட்டு பாருங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார். கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். இவர்களுடைய தன்மை சொல்லப்படுது. கூடும் அன்பின் குடம்பிலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். அவர்கள் வீடு வீரத்தான் வேணும் என்று இல்லை. அதுதான் சொல்லுவார். கேடும் ஆக்கமும் கெட்ட திரிவினார். கேடு ஆக்கம் இதில் அவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் அழிக்கிறது கேடு வளர்த்தல் அற்ற நிலையான செல்வம் உடையவர். ஆக்கமும் கெட்ட திரிவினர் நிலையான செல்வத்தை உடையவர். உடைந்த மட்பானையின் ஓட்டையும் மற்றது பொன்னையும் ஒன்றாகவே மதிப்பவர். ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்க எல்லாத்தையும் ஒன்றாக நோக்கும். மேலும் மேலும் கூடும் அன்பினர் குடம்பிலே அன்று வளர்கின்ற அன்பினாக இறைவனை கும்பிடுதலே அன்று கும்பிடலே கூடும் அன்பினர் கும்பிடலே அன்றி அதாவது அவர் அன்பினாலே இறைவனை வணங்குவது தான் அவருடைய தொழிலாக இருக்கு. கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் புத்தி இன்பமே வேணாம் தங்களுக்கு. என்ன வீடு பெற்றிருக்கும் ஆசைப்படாத வீரமுடையவர்கள். விரலில் விளங்கினார். வீடும் வேண்டாம். அவர் வீடு பெற்றை விரும்புகிறவர்கள் வேண்டாம் அதை விரும்பார். விரலின் விளங்கினார். அந்த விரலிலே விளங்கியவர்கள் என்று சொல்லுவார். ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே. கந்தையான ஆடைதான். பாரம் ஈசன் பணியல தோன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார்
வீரம் என்னால் விளையும் விளம்பும் தகையதோ. அவருடைய வீரத்தை எப்படி நான் சொல்வது என்ற மாதிரி சொல்லுகிறார். அவளுக்கு மாலை உருத்திராக்கமே, அதுதான் மாலை உருத்திராக்கம் தான். ஆரங்கண்டிகை என்று சொல்ல உருத்திராக்கமே. ஆடை கந்தல் துணிதான், ஆடை கந்தல் துணிதான். பொறுப்பு வாய்ந்த கடமை இறைவனது தொண்டு, அல்லது வேறு எதுவும் இல்லை. இறைவனுடன் தொண்டு செய்வதுதான் அந்த தொண்டு, வேறு என்றும் இல்லை. அவர்கள் கசிவான அன்பே உடையவர்கள், எந்த குறையும் இல்லாதவர்கள். திரசிக்கம் என்னால் எடுத்துரைக்கத்தக்கது. அவர்களுடைய இவ்வாறான திரசிக்கத்தை என்னாலே எடுத்து வைக்க முடியுமா என்று சொல்கிறார். ஆரங்கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் மீசையும் பணியல தோன்றிலர். அந்த அவனுடைய பணியொழிய வேறு ஒன்றும் இல்லை. ஈர அன்பினால் யாதம் குறைவன், ஈர அன்பினாலே எதுவும் குறைவும் இல்லாமல் இருக்கிறவர்கள். வீரம் என்னால் அவருடைய அத்தகைய வீரத்தை விளம்புந்தகைய நான் என்னால் கூற முடியாது அளவுக்கு சொல்லுகிறேன். வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர், வேண்டுமாறு விரும்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள். தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையை, நீண்ட தொல் புகழார் தம் நிலைமையை ஈண்டு வாழ்த்துகேன் என அறிந்து ஏற்றுகேன். அதை இவ்வாறு அறிந்து ஏற்றுவேன் என்று சொல்லுகிறார். இந்த திருக்கூட்ட அடியார்கள் தமது திருவருட் செயலால் வேண்டியவரையே விரும்புகின்ற வேடம் கொண்டவர். அவர்கள் வேண்டியபடி வேடமெடுப்பார்கள். நடராஜ பெருமான ஒப்பற்ற தொண்டர்கள் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள். தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள். இவர்களுக்கான அழிவின்றி நிலைத்திருக்கும் பழம்பெரும் புகழ்னை உடையவர்கள். நீண்ட தொல்புகழார் தம் நிலையினை ஈண்டு வாழ்த்துகேன். இவர்கள் வெற்றியை எவ்வாறு வாழ்த்துவேன் அல்லாமல் இவர்கள் சிறப்பை எவ்வாறு அறிந்து பாடி துதிக்கப் போகின்றேன். எவ்வாறு வாழ்த்துவேனே அல்லாமல் இவர்கள் சிறப்பினை எவ்வாறு நான் அறிந்து பாடி துதிக்கப் போகின்றேன் என்று அங்கே புலம்புவதாக வருகின்றது. இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான், இந்த மாதவர் கூட்டத்தை எம்பிரான் அந்த மில்புகழ் ஆளால சுந்தரன், அந்த மில்புகழ் ஆளால சுந்தரர் திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வான். அவருடைய அந்த சொன்ன நான் மிக காவிய நோக்கிலே நான் பாடுகின்றேன் என்று சொல்லுகிறார். அதாவது இப்படியான பிரிவிக்க தவத்தினுடைய ஒரு திருக்கூட்டத்தை எமது தலைவரும் அளவற்ற புகழுக்குரியவருமாகிய ஆளாள சுந்தரர் தலைவரும் ஆகிய அந்த ஆளாள சுந்தரன் சுதமுத்திரன் திருத்தொண்ட தொகை என்ற தமிழ் புத்தகத்தில் பாடியுள்ளவற்றை எடுத்துரைப்போம். அவர் பாடியவற்றை நான் இப்பொழுது எடுத்துரைக்கின்றேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த 11 பாடல் இந்த திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லப்பட்டது. இவற்றை நீங்கள் திரும்பவும் பார்க்கலாம். இப்படியான தவத்தினுடைய திருக்கூட்டத்தை எமது தலைவரும் அளவற்ற புகழுக்குரியவருமாகிய ஆளாள சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொகை என்ற தமிழ் புத்தக பதிகத்திலே பாடியுள்ளவற்றை பாடி அருளியவற்றை எடுத்துரைப்போம் என்று சொல்லுகிறார். அந்த பாங்கு இங்கே சொல்லப்படுகிறோம். இனி வினாக்கள் வருகின்ற பயிற்சி வினாக்கள், இதை நீங்கள் செய்து பார்க்கலாம். திருக்கூட்ட சிறப்பு என்றால் என்ன? அதாவது அந்த திருக்கூட்டம் என்றது அந்த சிவனடியார் கூட்டத்தினுடைய சிறப்பு. தேவாச்சரிய மண்டபம் எங்கே இருக்கின்றது, அங்கேயே சொல்லுகின்றார்கள். அதாவது தில்லையிலே அங்கே முற்றத்து மதிலுக்கு பக்கத்திலே அமையப்பெற்றது என்று மிக அழகாக சொல்லுங்கள். சிவனடியார் தோற்றப்பொழிவை சுருக்கமாக தோற்றப்பொழிவு எப்படி இருக்கும் ஏன்னா அவர்கள் தோற்றப்பொழிவு அவர் என்ன உருத்தராக்க மாலை அணிந்திருப்பார், திருநூறு பூசிய உடம்பாக இருக்கும், எந்த பஞ்சாட்சரத்தை ஓதியபடி இருக்கும் என்றதைத்தான் அந்த திருக்கூட்ட சிறப்பை சொல்லுவோம். சிவனடியார் சிறந்த பண்புகள் இல்லை பற்றிய அவருடைய பண்புகள் சிறந்த பண்புகள் இது. அதாவது உயிர்கள் மேலும் இரக்கம் கொண்டவர்கள், அனைவர் மேலும் இரக்கம் காட்டுகின்றார்கள். அவ்வாறான பண்புகள். தேவாச்சரிய மண்டபத்தின் சிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது. மண்டபத்திலே திருக்கூட்ட சிறப்பு, சிவனடியார்கள் சிறப்பு எவ்வாறு இருக்கின்றது என்றெல்லாம் நாங்கள் இந்த பாடலினூடாக பார்த்தோம். இவற்றை வைத்து நீங்கள் இந்த வினாக்களுக்கு விடை எழுதி உங்களுடைய காரணம் அது அகில உலகம் போற்றுகின்ற தோற்றமளிப்பதற்கான காரணம். அதாவது திருக்கூட்ட அந்த தேவாச்சரியம் அகில உலகமே
அங்கே தோற்றமாக அகில உலகமே அங்கே நிறைந்திருப்பது. அதாவது தேவர்கள் மட்டுமல்ல, அவர்களை துள வந்த அடியார்களுடைய கூட்டமும் அங்கே நிறைந்திருப்பதாக, அகில உலகமே நிறைந்திருப்பதாக அங்கே சொல்லுகின்றார். அதை நீங்கள் இப்போ பார்த்தீர்கள் என்றால் அதை செய்யலாம். இந்த திருக்கூட்ட சிறப்பு பற்றி சேக்கலாக்கூடியவற்றை தொகுத்துகளை சொல்லியிருக்கும். நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். சிவனார் பெருமை வெற்றி உரையின் ஒன்றை தயாரித்து வகுப்பறையில் நீங்கள் செய்து பார்க்கலாம். இதுதான் இப்பொழுது நாங்கள் இதுவரையும் பார்த்த பகுதி. இதனை நீங்கள் திரும்பவும் பார்த்து இதனை விளங்கிக் கொள்வீர்கள் என்று வேண்டி அமைகின்றேன். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.